சிறுகடைக்கு ஆசையோடு இன்றைக்கான எபிசோடில் வந்துட்டு விஜயா வந்து டான்ஸ் ஆட சொல்லிவிட்டு அவங்க மாமியார் கேட்குறாங்க. அதே மாதிரி விஜயாவும் எல்லோரும் முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து அண்ணாமலையும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஆட சொல்கிறாங்க, ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் வந்து மீனா பார்த்திங்கன்னா ரொம்பவும் சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. எல்லோரும் கவனிச்சிட்ருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நைட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா அதே மாதிரி அந்த சாமியார் மாதிரி இருக்கிறவர் வந்து திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் கதவு தட்டுறாரு. கதவு திறக்கிறது திரும்ப மனோஜ் தான். மனோஜ் திறந்ததுக்கப்புறமா எல்லாரையும் எழுப்பி விட்டவர் திரும்ப வந்துட்டோம், நீ இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்து சொல்கிறாரு. மீனாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவர் ஏன் அடிக்கடி வந்து நம்மளை வந்து வெளியே போ இந்த ஊரில் இருக்காதுன்னு சொல்கிறாருன்னு தெரியல. அதே மாதிரி ரோஹிணியை பார்த்து வந்து முறைச்சிட்ருக்காரு. அதே டைமில் வந்துட்டு இவன் யார் என்னன்னு விசாரிக்கும் போது இவன் இந்த ஊருக்கு 2 மாதம் முன்னாடி தான் வந்தான். யார் என்ன சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டான், சாப்பாடு கொடுத்தாலும் வாங்க மாட்டான். ஆனால் இவன் சொல்கிறதெல்லாம் சில நேரத்தில் பழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னுமே மீனா ரொம்ப பயந்துறாங்க. இதை கேட்ட பாட்டி நாளைக்கு தான் கோயிலுக்கு போகிறோம்ல, அதெல்லாம் போனதுக்கப்புறம் சரியாயிடும், யார் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரோஹிணி மனசுலையும் ஓடிட்டே இருக்கு. இவர் ஏன் நம்மளை முறைக்கிறாரு, ஏன் மீனா பார்த்து அப்படி சொல்கிறாருன்ட்டு. மீனாவுமே வந்துட்டு முத்துக்கிட்ட எனக்கு ஏதோ தப்பாக படுதுங்க, ஏதோ நடக்க போகிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லும்போது முத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பாட்டி சொல்லிட்டாங்களே, நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும், ஸோ நீ எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காதனோடனே அண்ணாமலையும் வந்துட்டு அதை அம்மா சொல்கிறாங்களே எல்லாரும் போயிட்டு தூங்குங்க அப்படின்னு வந்துட்டு எல்லாரையும் சொல்கிறாரு. எல்லோரும் ரூமுக்கு போயிட்டு தூங்கினதுக்கப்புறமா வந்துட்டு மீனா மனசில் இது வந்து ஓடிட்டே தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்துட்டு எல்லாம் தூங்கிடுறாங்க. தூங்கி இருந்துச்சு, எல்லாமே விடிஞ்சிருது. நேற்று வந்துட்டு போனவர் வந்துட்டு விஜயாவையும் பார்த்து முறைச்சிட்டு இருந்திருப்பாரு. விஜயாவுக்கு அதுவுமே மனசில் ஓடிட்டே இருக்குது, இவர் என்ன நம்மளையும் பார்த்து இப்படி முறைச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணலாம், தீபாவளிக்காக எல்லோரும் ஊருக்கு வந்திருக்காங்க, சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட திதி கொடுக்கறதுக்காக ஒரு பூசாரி வந்து வர சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து இந்த இடத்துல பண்ண முடியாது, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போய் பண்ணலாம், அந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்து சரி ஓகே நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னோடனே வந்துட்டு பாட்டி எனக்கு பட்டாசுலாம் வெடிக்கணும்னு. சரி ஓகே போயிட்டு வந்து நம்ம வெடிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதனாங்க. எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருக்கும் போது ரோஹிணிக்கு வாசலே தடுக்குது. ரோஹிணி வந்துட்டு வாசக்கதை அப்படியே இடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே என்னம்மா போகும்போதே தடுக்குதுன்னு உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி நான் வந்து கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. இந்த நேரத்துலையும் காலையில் கிளம்பிட்டு இருக்கும்போது வந்துட்டு மீனா உம்மன் இருக்க பார்த்துட்டு நீ அந்த சாமியார் சொல்கிறதே நினச்சிட்டு மனசில் போட்டு குழப்பிட்டுருக்காத, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும், நீ வந்து கோயிலுக்கு வா எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிற டைமில் இவளுக்கு வந்து கிளைண்ட்டு கால்னு சொல்லிட்டு போகிற பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி திதி கொடுக்கணும், நீ அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ரோஹிணி வந்துட்டு இங்கே ஏமா வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுற, என்னை இந்த இடத்துல நிம்மதியாக இருக்கவே மாட்டியா, நான் வந்து தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் கிட்ட இருந்து போய் சொல்லிட்டு ரோஹிணி வந்துட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்துல திதி கொடுக்கும் போது தான் வந்துட்டு நம்மளோட மீனா வந்து பார்க்குற மாதிரி அந்த சீன் வந்துட்டு அமையுது. கடைசியில் வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா வந்துட்டு மீனாவுக்கு தான் ஏதோ அடிபடுற மாதிரியும், மீனா வந்துட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி தான் சீன் வந்து போகும். ஏன்னா முனிவரும் வந்துட்டு நீ இருக்காதுன்னு சொல்லிட்டு ரோஹிணியை சொல்லாமல் மீனாவை தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மீனாவுக்கு தான் ஏதோ ஆபத்து வர மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரோஹிணி மாற்றுறதும் மாட்டாததும் மீனாட்ட இல்லை, மீனா கையில் மாற்றாலும் மாற்றுறதும் வேஸ்ட்டு தான். முத்துக்கிட்ட மாற்றினா மட்டும்தான் இது வந்துட்டு நல்ல எபிசோடாக கொண்டு போக முடியும். இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.